இன்றைக்கி நம்ம ரோடு கடை காளான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கோஸ் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். 2 to 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சம் காரமாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எடுத்து பக்கோடா மாதிரி எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். பாருங்கள், பொரிச்சு எடுத்துட்டேன். இப்படி தான் இருக்கும் மொறுமொறுன்னு. காளானுக்கு வந்து நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இல்லை, கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து குட்டிக்கிட்டே கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை கலப்பு வச்சு போட்டு நல்லா வதக்கலாம். இல்லை, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறேன். தக்காளி 2 எடுத்து நான் ஆட்டி வச்சிருக்கிறேன். அதே ஊற்றிக்கிறேன். சாஸ் வேணுறவங்க போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொதிக்கிட்டு நல்லா பெரிய பக்கோடாவெல்லாம் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, பக்கோடா அதில் கொட்டிடலாம். இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன். அது ஊற்றிக்கலாம். இப்போ வாசனை அடிக்குது பாருங்கள். கொத்தமல்லி கருவேப்பிலை தலை கொஞ்சம் கலரிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் தட்டில் போட்டு காமிக்கிறேன். பாருங்க, செம சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அப்படி வாசம். இது மேலே வந்து ஆனியன் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டு நம்ம சாப்பிட்டா செமையாக இருக்கும்.